ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பரிசுத்தம் எது பாவம் என்றே சமுதாயம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில் நாம் எதை சரி எது தவறு என்று ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து வைத்திருக்கலாம். அதெல்லாம் இங்கு செல்லாது. நீதியும் நியாயமும் கர்த்தருடையது. அவரே சர்வலோகாதிபதி. அவர் சொல்வதுதான் சரி. நாம ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டால், நாம் சரி என்றால் அது சரியாகி விடாது. சொல்லிக்கொண்டு தெரிய வேண்டியதுதான். சர்வலோகாதிபதி, நம் அதிகாரி, நம் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவரே ஆளுகைக்குரியவர். நம் ஜீவனை கொடுப்பதும் எடுப்பதும் பரலோகம் சேர்ப்பதும் பாதாளம் போடுவதும் எல்லாம் அவருடைய செயல். அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் சொல்லி இருக்கிறார், பெருமை பாவம் என்று. அப்படி என்றால் விட்டுவிட வேண்டும். கர்த்தர் எதை நற்குணம் என்று சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார். இதை யாரும் அறியவில்லை. ஞானி அறிய வேண்டும் என்று முயற்சித்தாலும் அதுவும் முடியாது. அறிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம் இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ரகசியம் ஒன்றும் மறைந்திருக்கிறது. அது என்னவென்றால், பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் சில காரியங்களை செய்கிறார். அவருடைய செயல்கள் நமக்கு புரியாததா இருக்கிறது. மனிதனுக்கு தெரியாது. ஞானி அதை அறிய வேண்டும் என்றாலும், அறிவாளி அதை அறிய வேண்டும் என்றாலும், முயற்சி செய்தாலும் அதை தெரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மறைபொருள் இந்த பூமியில் கர்த்தரின் செயல்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து பிரசங்கி விளக்கமாக சொல்லுகிறார். அவருடைய விளக்கம் என்னவென்றால், கர்த்தர் சில செயல்களை இந்த பூமியில் செய்கிறார். அதன் பொருள் என்ன, எதற்காக செய்கிறார், என்ன செய்கிறார், அடுத்தது என்ன செய்ய போகிறார், இது எதுவுமே மனிதனுக்கு தெரியாது. நாம் அதை தெரிந்து கொள்ள முயற்சித்தாலும் முடியாது. ஆனால் ஞானிகளும் நீதிமான்களும் கர்த்தருடைய கைவசமாய் இருக்கிறார்கள். ஞானமுள்ள மனிதனும் நீதியின் பாதையில் நடக்கிற நீதிமான்களும் கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிறார்கள். அதாவது கர்த்தருடைய ஆளுமையின் கீழ் செயல்படுகிறார்கள் என்று பொருள். அதாவது வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும், ஞானி என்பவன் யார்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தான். கர்த்தருக்கு எதிராக செயல்பட்டு எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் அந்த மனிதன் ஞானி என்று வேதம் சொல்லவில்லை. வேதத்தின்படி ஒரு மனிதன் ஞானி என்றால் வேத வசனத்தை படித்து அறிந்து ஞானம் பெற்றவனே. அதாவது பரிசுத்த ஆவியானவர், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் எந்த மனிதனுக்குள் இருக்கிறாரோ, எந்த மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த மனிதனை ஞானம் உள்ளவனாய் இருக்கிறான், ஞானியாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஞானி என்ற ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அந்த மனிதரும் நீதியின் பாதையில் நடக்கிற மனிதரும், அதாவது நீதிமானாய் பரிசுத்தமாய் கர்த்தருடைய வசனங்களை அறிந்து கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதனே நீதிமான். கர்த்தருடைய நீதி நியாயங்களை கை கொண்டு நடக்கிற மனிதன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யோபோயாவை போல கர்த்தருக்கு பயந்து நடந்தார், நீதிமானாயும் நடந்தார். அவர் ஞானம் உள்ளவராகவும் இருக்கிறார், நீதிமானாகவும் இருக்கிறார். இப்படி ஞானமும் நீதியும் செய்கிற மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று பொருள். அப்படி என்றால் கர்த்தரே அவர்களை வழி நடத்துகிறார். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று கர்த்தரே வழி நடத்துகிறார். கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தது, இந்த உலகத்தின் சர்வ சிருஷ்டியையும் படைத்தது ஒரு திட்டத்திற்காக. அது என்னவென்று நமக்கு தெரியாது. நாம கற்பனை செய்து கொள்ளலாம், ஆளுக்கொன்றை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சரி என்ற நிரூபணம் எதுவும் இல்லை. கர்த்தர் பூமியையும் அதிலுள்ள சிருஷ்டிப்புகள் யாவையும் மனிதனையும் சேர்த்து எல்லாவற்றையும் ஒரு திட்டத்தோடு படைத்திருக்கிறார். அது என்னவென்று நமக்கு தெரியாது. என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனி என்ன செய்ய போகிறார்,
எப்பொழுது என்ன நடக்கும், இதை பற்றின காரியங்கள் முழுமையாய் எந்த மனிதனுக்கும் தெரியாது. வேதத்தில் சில காரியங்கள் மட்டும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் நம்மால் முடிந்தவரை புரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய கிரியைகளை நம்மால் அறிய முடியாது என்றே வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் அதை ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். அப்படி இருக்க, இப்படி நீதிமான்களையும், கர்த்தருக்கு பயந்த நீதிமான்களையும், ஞானம் உள்ளவர்கள், கர்த்தரால் ஞானம் பெற்றவர்களையும், இப்படிப்பட்ட 2 விதமான ஜனங்களை கர்த்தரே வழி நடத்துகிறார். இதை நாம் இன்னொரு தலைகீழ் பாடமாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தையும் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஞானம் உள்ளவரையும் நீதிமான்களையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார், அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்றால், பொல்லாத மனிதர்களையும், தீய மனிதர்களையும், முட்டாள்களையும் பொல்லாத ஆவிகள் பயன்படுத்துகின்றன, சாத்தான் பயன்படுத்துகிறான் என்பதும் பொருளாகிறது. இப்பொழுது 2 கூட்டம் இந்த பூமியில் ஜனங்கள் இருக்கிறது என்று புலப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கும் அந்த கூட்டத்திற்கும் தான் எப்பொழுதும் யுத்தம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீதிமான்களும் ஞானிகளும், இருளின் பிள்ளைகள் முட்டாள்களும், தீயவர்களும், அக்கிரமக்காரர்களும், பாவிகளும். அப்படி என்றால் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதையும் சற்று நிதானித்துக் கொள்ள வேண்டும். நாம் எதில் இருக்கிறோம்? முட்டாள்தனமாக செயல்படுகிறோமா? வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா? நாம் பொல்லாதவனின் கூட்டத்தில் இருக்கிறோம் என்று பொருள். வேத வசனத்தை தெரிந்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? நாம் பொல்லாதவன் கூட்டத்தில் இருக்கிறோம் என்று பொருள். வேத வசனத்தை கற்று நீதியின் பாதையில் நாம் கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அப்படியானால் நாம் கர்த்தருடைய கூட்டத்தில் இருக்கிறோம், நீதிமான்களின் கூட்டத்தில், கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம் என்று பொருள். புரிந்து கொள்வோம். நம் வாழ்க்கையை நாமே யார் என்று தெரிந்து கொள்வோம். இந்த இடம் மிக தெளிவாக நமக்கு இதை வெளிப்படுத்துகிறது. நீதிமான்களும் ஞானிகளும் கர்த்தருடைய கைவசமா இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளுடன் கைவசமா இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய இப்படிப்பட்ட மனிதர்களுடைய செயல்கள், நீதிமான்களும் ஞானிகளும் இவர்களுடைய செயல்களுடன் கூட சேர்ந்து கர்த்தருடைய கைவசமாய் இருக்கிறார்களாம், கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்னொரு பொருளும் இதில் வருகிறது. அதாவது இந்த 2 கூட்டத்தாரும் கர்த்தருடைய சொல்படி கேட்கிற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் செய்யும் செயல்களும் கர்த்தருடைய சொல்லின்படி இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கென்று ஜனங்களை இந்த பூமியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்களை அவர்கள் நீதிமான்கள், ஞானிகள் என்று எண்ணப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறது. அப்படி என்றால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தருடைய கூட்டத்தில் இருக்கிறான். தேவ சித்தத்தை அறியாமலும் வேதத்தை தியானிக்காமலும் கர்த்தருடைய வழிகள் என்னதென்று தெரியாமலும் நம் மனம் போன போக்கில் உலகத்தின் வாழ்க்கையை போல, உலகத்தாரை போல வாழ்கிற மனிதர்கள் யாருமே கர்த்தருடைய கூட்டத்தில் இல்லை, பொல்லாதவனின் கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற பொருளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? தினந்தோறும் வேதத்தை வாசித்து, வேதாகமத்தை ஒவ்வொரு வருடமும் வருடத்தில் ஒரு முறையாவது ஆதியிலிருந்து அந்தம் வரை, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாய் படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4-5 அதிகாரங்கள் படித்தாலே ஒரு வருடத்தில் படிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் திரும்ப திரும்ப நாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பொருளை புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை படித்தவுடன் அதே பொருள் அடுத்த முறை வராது. அடுத்த முறை வேறொரு காரியம் புரியும். ஆஹா, இப்படி இருக்கிறதா இந்த வசனம்? ஒரு வசனம் மட்டுமல்ல, வேதாகமம் முழுவதும் ஒரு முறை படித்தால் ஒரு வித பொருள் வரும், இன்னொரு முறை படித்தால் இன்னொரு விதமான பொருள் வரும். உதாரணத்திற்கு, முதல் முறை நாம் படிக்கிறோம் என்றால் மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது புரிகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். தெய்வம் என்றால் யார், மனிதன் என்றால் யார், இது எப்படி, எது சரி எது தவறு என்பது முழுமையாய் புரிந்துவிடும். அதன் பின்பு ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த காரியங்கள், நீதி என்றால் என்ன, ஒவ்வொரு காரியமும் வேதாகமம் முழுவதும் படிக்கும் பொழுது புரியும். ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான பொருள் தரும் ஒரே புத்தகம்,
ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் கிடைப்பது வேத வசனம் மட்டும்தான். ஒன்று தெரிந்து கொள்ளுவோம். வேத வசனம் என்பது ஒரு கிறிஸ்தவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத நூல் என்று நினைக்கிறோம். இல்லை, அது மட்டும் இல்லை. அதை அப்படியாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருக்கிற உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கையே அதுதான். அப்படி என்றால் கணவன் மனைவி இருவருக்கும் திருமணம் நடப்பது போல சாதாரணமாக சமைக்க வேண்டும் என்றால் சமையல் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும், எது சரி எது தவறு என்று தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கிறது. ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கருத்து. பொதுவாக கிறிஸ்தவர்கள் மேக்கப் போடலாமா என்றால் ஒருவர் போடலாம் என்று சொல்கிறார்கள், ஒருவர் போடக்கூடாது என்று சொல்வார்கள். உடை உடுத்துவது நிறங்களில் உடுத்தலாமா, வெள்ளை நிறம்தான் உடுத்த வேண்டுமா என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கிறது. இப்படி கருத்து வேறுபாடுகளை கொண்டு குழம்பிக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. தெளிவான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன தெளிவு என்றால், வாழ்க்கை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், இதுதான் சரி என்ற அழகான நுணுக்கமான வாழ்க்கைக்கான முழுமையான ஒரு ஃபார்முலா புத்தகத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஃபார்முலா இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஃபார்முலாஸ் தான் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வசனங்கள். ஒவ்வொரு வசனமும் ஒரு ஃபார்முலா. எந்தெந்த நேரத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எது நீதி எது அநீதி என்று சொல்லிக் கொடுக்கிறது. நீதியை போதிக்கிறது. அதை கற்றுக்கொண்டு அந்த ஃபார்முலாவில் நம் வாழ்க்கையை பிரதியிட்டால் அது நமக்கு சரியான பதிலை தரும், அழகான தீர்வை தரும், மிக சரியான தீர்வை தரும். உதாரணத்திற்கு, உணவு உண்ணும் பழக்கத்திலிருந்து எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படிதான் செய்ய வேண்டும். லேவியராகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் என்ன உணவு சாப்பிட வேண்டும், மாமிச உணவு, எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்தால் நோய் நொடி வராது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தர் நமக்கு ஃபார்முலா கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்க கூடாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், நல்ல குணம் எது, கெட்ட குணம் எது. பெருமை பொதுவாக சமுதாயத்தில் நல்ல குணமாக பார்க்கப்படுகிற ஒரு குணம். என் பிள்ளை அதிக மார்க் வாங்கிவிட்டான், எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். என் பள்ளி மாணவன் அதிக மார்க் வாங்கி இருக்கிறான் என்று புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். பெருமை மகா பாவம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படி எது தாலி அணிவிப்பார்கள், மோதிரம் மாத்துவார்கள், அந்த திருமணத்தின் அடையாளம் ஒன்று அவர்களிடத்தில் இருக்கும், இருவரிடத்திலும் இருக்கும். அதுபோல பரலோகத்தில் கர்த்தருக்கும் பூமியில் இருக்கிற நமக்கும் உடன்படிக்கை அடையாளமாக வேத புத்தகம் இருக்கிறது. பரலோகத்திலும் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி திறக்கப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க இந்த பூமியிலும் நமக்கு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்றும் பூமியில். அப்படி இருக்க வேத வசனங்கள் என்று நமக்கு இருதயத்தில் நம் கைகளிலேயே கொடுக்கப்பட்டிருப்பது கடைசி கால சந்ததிக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது பரிசுத்தம் எது பாவம் என்றே சமுதாயம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில் நாம் எதை சரி எது தவறு என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து வைத்திருக்கலாம். அதெல்லாம் இங்கு செல்லாது. நீதியும் நியாயமும் கர்த்தருடையது. அவரே சர்வலோகாதிபதி. அவர் சொல்வதுதான் சரி. நாம ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டால், நாம் சரி என்றால் அது சரியாகி விடாது. சொல்லிக்கொண்டு தெரிய வேண்டியதுதான். சர்வலோகாதிபதி, நம் அதிகாரி, நம் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவரே ஆளுகைக்குரியவர். நம் ஜீவனை கொடுப்பதும் எடுப்பதும் பரலோகம் சேர்ப்பதும் பாதாளம் போடுவதும் எல்லாம் அவருடைய செயல். அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் சொல்லி இருக்கிறார் பெருமை பாவம் என்று. அப்படி என்றால் விட்டுவிட வேண்டும். கர்த்தர் எதை நற்குணம் என்று சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும். அன்பாய் இரு என்கிறார். கோபப்படாதே, அன்பாய் இரு, சாந்த குணமாய் இரு, ஆவியின் கனிகளில் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்படி நீ இருக்க வேண்டும். 17 விதமான மாம்சத்தின் கிரியைகளை அகற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் துர்குணங்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஃபார்முலாஸ். நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வேத புஸ்தகத்தை வாசித்து அதன்படி நடக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஒரு பள்ளிக்கு சென்றால் அங்கு இருக்கிற சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து எங்கு நிற்க வேண்டும், எங்கு உட்கார வேண்டும், எத்தனை மணிக்கு போக வேண்டும், வர வேண்டும், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் போதிக்கிறோம். வீட்டில் இந்த காரியத்தை செய், இதை செய்யாது என்று பிள்ளைகளை நாம் ஆளுகை செய்கிறோம். வேலைக்கு சென்றால் நாம் அப்படி இருக்கிறோம். நாம் அலுவலகத்தில் நம்முடைய சட்டதிட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். கர்த்தருக்கு மட்டும் ஏன் கீழ்ப்படிவதில்லை? வாழ்க்கையை கொடுத்தவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அதை கேட்டு வாழ வேண்டியதுதானே. அதற்கு ஏன் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு குழப்பங்கள்? தேவையற்றது. கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதற்கான ஃபார்முலா புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு மேனுவல் போல. ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், மேனுவலை படித்து பார்க்கிறோம், பயன்படுத்துகிறோம். அதே போல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீ இப்படிதான் வாழ வேண்டும் மகனே, மகளே என்று சொல்லுகிறார். அந்த மேனுவலை படித்து பார்த்து அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தால் சரியாக, மிக சரியாக வாழ்க்கை போகும். குழப்பங்கள், போராட்டங்கள் இருக்காதே. இதைதான் வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கைக்கான ஃபார்முலா புத்தகம் வேத புஸ்தகமாய் இருக்கிறது. அதை கை கொண்டு நடக்கிறவர்களே ஞானிகளும் நீதிமான்களுமாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் மனித வாழ்வை சரியாக வாழ்கிறவர்கள் என்று பொருள். உயர்ந்த வாழ்க்கை என்றல்ல. ஞானிகள் நீதிமான்கள் என்றால் மிக உயர்ந்தவர்கள், அப்படியெல்லாம் இல்லை. ஞானிகளாய் நீதிமான்களாய் வாழ்வது என்பது சரியான வாழ்க்கை முறை. ஒரு மனிதன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிற சட்டம். அதாவது பள்ளி படிப்பில் 35 மதிப்பெண்கள் 50 மதிப்பெண்கள் வாங்கினால் தேர்ச்சி என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய சட்டத்தின்படி 100க்கு 100 வாங்கினால்தான் தேர்ச்சி. இவ்வுலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் 100க்கு 100% சரியாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேர்ச்சி பெற்றவர்களாகும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் பலனையும் ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் கிருபையாக நமக்கு தருவார். அதுதான் கிருபை. சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார், பலனை தருவார், ஞானம் தருவார், புத்தி தருவார், கூட இருந்து வழி நடத்துவார். அதுதான் கிருபை. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அவசியமானது. அது இல்லாமல் பரலோகம் சேர முடியாது. வேத வசனத்தை படித்து கை கொள்ளாமல் பரலோகத்தை நினைத்து பார்க்க தேவையில்லை. வேதத்தை முழுமையாய் படித்து அதன்படி நாம் நடக்க தொடங்கினால் வாழ்க்கையின் பரிசுத்த பாதைக்கு வர தொடங்கி இருக்கிறோம் என்று பொருள். அந்த பாதையில் செல்லாமல் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அதற்கு ஒரே வழி அதுதான். வேதம் சொல்லுகிறதே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் வார்த்தையாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? வேத புத்தகத்தில் இருக்கிறது. அவரே வார்த்தை, அவரே இயேசு கிறிஸ்து, அவரே பிதாவாகிய தேவன், அவரே பரிசுத்த ஆவியானவர். வேத வசனங்களை கை கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பார். வசனத்திற்கு விரோதமாய் இருந்தால் பொல்லாத ஆவிகள் தான் நம்மை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கும். வசனத்தை கை கொள்ளாமல் விடுதலை இல்லை. பிசாசின் பிடியில் இருக்கிறோம் என்று பொருள். வசனத்தை படிக்க முடியவில்லை என்றால் சாத்தான் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அவன் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம் என்று பொருள். வேத வசனங்களை படிக்க முடியவில்லை என்று சொன்னால் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்குள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பது இருளிலேயே வாழ்ந்தால், பொல்லாத ஆவிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தால், அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால், வேத வசனத்தை படிக்கவில்லை என்றால் அதான் பொருள். படிக்க முடியவில்லை என்றாலும் அதான் பொருள். பொல்லாதவன் நம்மை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான், அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்து இருக்கிறோம் என்று பொருள். அப்படியானால் பரலோகத்தை நினைத்து பார்க்க வேண்டாம். முடிவு பாதாளமாய் இருந்துவிடும். எச்சரிக்கை அடைவோம். தயவு செய்து ஒரே ஒரு முறைதான் வாழ்க்கை. தூக்கி போடுவோம். மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நம் ஜீவனிலும் இருக்கிறதே, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு. பயன்படுத்திக் கொள்வோம்.
வாழ்க்கை ஒரே ஒரு முறை. அற்பமான காரியங்களுக்கு ஏன் செலவழிக்க வேண்டும் நம் நேரத்தை? அர்த்தமற்ற காரியங்களுக்கு ஏன் நம் நேரத்தை செலவழித்து பொழுதை போக்கிக் இருக்க வேண்டும்? பொழுதுபோக்குதல் என்பதே சாத்தானின் ஒரு தந்திரம். அதை புரிந்து கொள்வோம். பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் சாத்தானுடைய தந்திரம். கர்த்தரிடத்தில் நாம் நெருங்க விடாதபடிக்கு செய்கிற தந்திரங்கள். அவன் பிடியிலிருந்து விட்டு விலகுவோம். கர்த்தரை தேடுவோம். அவர் வசனத்தை படிப்போம், கற்றுக்கொள்வோம், கடைபிடித்து நடப்போம். கர்த்தருடைய கிருபையினால் நாம் நித்திய ஜீவனை அடைவோம். அதற்கான முயற்சிகளை இப்பொழுதே தொடங்குவோம். இந்த நொடியே மனம் திரும்புதல் கர்த்தருக்கு பிரியமானது. அவர் அன்பாய் இருக்கிறார். நம்மை மீட்க ஆசையாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டால் பரலோகம் போய்விட முடியாது. இருதயத்தில் கர்த்தருடைய வசனங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்தம் நமக்குள் இருக்க வேண்டும். நீதியுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு போக முடியும். மனம் திரும்புவோம். கர்த்தர் நல்லவர். வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம் ஜீவன் இன்னும் இருக்கிறது. சீக்கிரமாய் மனம் திரும்புவோம். இப்பொழுதே திரும்புவோம். வசனங்களை கை கொண்டு படித்து கர்த்தருடைய வழிகளில் வெளிச்சத்தில் நடக்க தொடங்குவோம். நீதிமான்களும் ஞானிகளும் அவர்களுடைய செயல்களும் கர்த்தருடைய கைவசமாய் இருக்கிறது. நீதிமான்களும் அவருடைய கட்டுப்பாட்டிலும், அவருடைய செயல்களும், நீதிமான்களுடைய ஞானிகளுடைய செயல்களும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கர்த்தரே இவர்களை பயன்படுத்தி பூமியில் காரியங்களை நிறைவேற்றுகிறார். அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இதுவே அதன் பொருள். தனக்கு முன் இருக்கிற மனிதனோடு ஒருவனாவது விருப்பையாவது வெறுப்பையாவது பெற முடியாது. விருப்பையாவது வெறுப்பையாவது அறிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்னால் இருக்கும் மனிதர்கள், அவர்கள் மூலமாக எது நடக்கிறது, இந்த பூமியில் என்ன நடக்கிறது, விருப்பா வெறுப்பா என்ன நடக்கிறது, ஒருவர் மற்ற மனிதர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை வைத்து நாம் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம் வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்துதான் வருகிறது. இந்த மனிதனால் வந்தது, இந்த மனிதன் இதை செய்தான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் வந்தது, எதற்கு வந்தது என்று புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தரிடத்திலிருந்தே சகலமும் நடக்கிறது. ஞானிகளும் நீதிமான்களும் அவருடைய வசமாயிருப்பதினால் அவர் சொல்லும் செயல்களே அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. நம்மோடு பழகக்கூடிய, நம்முடன் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களின் செயல்களை வைத்து நம்மால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி செய்ய தேவையில்லை. இந்த உலகத்தில் மிகப்பெரிய தீங்கு ஒன்று இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது, ஆனால் அதான் நடக்கிறது இந்த பூமியில் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்னவென்றால் விசேஷித்த தீங்கு. மிக மிக முக்கியமான மிகப்பெரிய தீங்கு இது. இப்படி நடக்கவே கூடாது, ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. எல்லோருக்கும் ஒரே விதமாய் நடக்கிறது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நன்மையும் தீமையும் வருகிறது, இன்ப துன்பம் வருகிறது. ஆனால் எல்லோருக்கும் ஒரே விதமாய் வருகிறது. நல்லவர்களுக்கு வருவதே தீயவர்களுக்கும் வருகிறது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களும் பாடுகளை அனுபவிக்கிறார்கள், இன்பங்களை அனுபவிக்கிறார்கள். பொல்லாத ஆவியின் வசமாய் இருக்கிற மனிதர்களும் நன்மையையும் தீமையையும் அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்மை நடக்கிறது, அவர்களும் நன்றாக வாழ்கிறார்கள், அவர்களுக்கும் தீமையும் வருகிறது. இப்படி ஒரே விதமாய் சம்பவிப்பது இந்த உலகத்தின் மிகப்பெரிய விசேஷித்த தீங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நற்குணம் உள்ளவனுக்கும் நல்ல குணசாலிக்கும் சுத்தம் உள்ளவனுக்கும் என்ன நடக்கிறதோ அதே போல அசுத்தமானவனுக்கும் நடக்கிறது. பரிசுத்தமாய் நீதியாய் ஒழுக்கமாய் வாழ்கிற மனிதனுக்கும் நல்ல குணம் உடையவனுக்கும் ஈவிரக்கம் உள்ளவனுக்கும் என்ன நடக்கிறதோ அதே போல ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவனுக்கும் தீயவனுக்கும் நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களும் நடக்கிறது. பலி இடுகிறவனுக்கும், கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தருடைய சன்னதியில் சேர்க்கிறவனுக்கும், மற்ற மனிதர்களுக்கும், கர்த்தருக்கு பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் நடக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பூமியிலே நடக்கிற மிகப்பெரிய விசேஷித்த தீங்கு இது என்று வேதம் சொல்லும். எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நன்மை தீமை எல்லோருக்கும் பொதுவாய் வரும், எல்லோருக்கும் வரும், சமமாய் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவனுக்கு எப்படி நடக்கிறதோ
அப்படியே பொல்லாதவனுக்கும் நடக்கிறது. ஆணையிடுகிறவனுக்கு எப்படி நடக்கிறதோ அப்படியே ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் நடக்கிறது. சத்தியம் செய்ய துணிந்து சத்தியம் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதே போல கர்த்தருக்கு பயந்து ஆணையிட பயப்படுவார்கள், சத்தியம் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் ஒரே விதமாய் நடக்கிறது. எல்லாம் ஒரே விதமாய் நடக்கிறது. அப்படி என்றால் வாழ்க்கையில் வரும் சம்பவங்கள், நன்மை இன்ப துன்பங்கள், நன்மை தீமைகள் எல்லாம் ஒரே விதமாய் இருக்கிறது, பொதுவாய் இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற மிகப்பெரிய விசேஷித்த தீங்கு இது. இப்படி நடப்பதினால், இப்படி எல்லோருக்கும் ஒரே விதமாய் நடப்பதினால் மனிதர்களுடைய இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். இவனும் வாழ்க்கையில் நன்றாக செழிப்பாய் வருகிறான், அவனும் செழிப்பாய் வருகிறான். பார்க்கிறான், பாவமே செய்கிறவனும் நன்றாக வாழ்கிறான். பரிசுத்தமாய் வாழ்ந்து துன்பத்தை அனுபவிப்பவனும் வாழ்க்கையில் அதே நிலையில் இருக்கிறான். இப்படி பார்க்கும்போது இந்த பாவம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்து வாழ்கிறவன் பார்க்கிறான், நான் தீமை செய்வதனால் எனக்கு என்ன தீங்கு வந்து விட்டது? நான் நன்றாக தானே இருக்கிறேன், அவனை போல நன்றாக இருக்கிறேன், அவனை விட நான் இன்னும் நன்றாக தானே இருக்கிறேன் என்று இன்னும் அதிகமாய் தீமை செய்ய தொடங்குவான். நான் தீமை செய்தால் எனக்கு என்ன உடனே தண்டனை வந்து விட்டதா? நான் ஏன் திருந்த வேண்டும்? தேவையில்லை என்று இன்னும் அதிகமாய் தீமை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் இருதயம் தீமையினால் நிறைகிறது. இப்படி நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி தீயவர்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் இப்படியே வாழ்கிறார்கள். நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவத்திற்கும் தண்டனை வராமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டே போகிறார்கள். எல்லாம் ஒரே விதமாய் வந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போகிறார்கள். இதனால் அவர்கள் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறார்கள், திருந்துவதில்லை. பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு வராது. ஏனென்றால் அவர்கள் தீமை செய்தாலும் அவர்களுக்குரிய பலன் எதுவும் கிடைக்கவில்லை, தீமை எதுவும் அவர்கள் வாழ்க்கைக்கு வரவில்லை, நன்றாக தான் இருக்கிறார்கள். அப்படி இருப்பதினால் அவர்கள் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிவு செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் விட்டு விடுகிறார், நீ செய், எல்லா அக்கிரமத்தையும் செய்து வாழ்கிறாயா, வாழ்ந்து முடி, உன்னை எங்கே போட வேண்டுமோ அங்கே நான் போட்டுக் கொள்கிறேன் என்கிறார். ஒருவன் தீமை செய்து பரலோகத்திற்கு போக போவதில்லை. தீமை செய்து அக்கிரமம் செய்கிறவன் ஒரு சிறு துளி அளவு செய்தாலும் அதற்குரிய நியாய தீர்ப்பை பெறுவதற்கு பாதாளத்தில் போடப்படுவான். அக்னி கடல் அவனுக்கு ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் அவனை விட்டு விடுகிறார், நீ என்ன செய்ய வேண்டுமோ செய், உன் திறமையை காட்டு என்று விட்டு விடுகிறார். அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு விடுகிறார். அதான் ஒரே வழி, அதான் ஒரே பொருள். அதற்கு துன்மார்க்கன் செழிப்பது அழிவுக்கு. ஒரு வயல் நிலம் இருக்கிறது, நன்றாக விளைச்சல் உள்ள ஒரு வயல் நிலம், அதில் முச்செடிகளும் முளைக்கிறது, நல்ல பயிரும் முளைக்கிறது. ஆனால் முச்செடியை பிடுங்கி நெருப்பிலை போட்டு கொளுத்துவோம், பயிர்களை நன்றாக வளர விட்டு அதன் தானியங்களை அறுத்து வீட்டிற்கு கொண்டு வருவோம். இப்படிதான் கர்த்தர் செய்கிறார். இரண்டும் வளர்கிறது, வளரட்டும் என்று விட்டு விடுகிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நன்மையும் தீமையும் இந்த உலகத்தில் ஒரே விதமாய் நடக்கும், சம்பவிக்கும், எல்லோருக்கும் ஒரே விதமாய் நடக்கும். அதனால் அவர்களே பாதிக்கப்படுகிறார்கள். நீதிமான்களும் ஞானிகளும் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தர் அவர்களை அடித்து 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 நொறுக்கி கொண்டிருப்பார். நீதிமான்களும் ஞானிகளும் பலவித துன்பங்களை அனுபவித்து அழுது அழுது துன்பப்பட்டு வாழ்க்கையில் மிகவும் துயரங்களை அனுபவித்து அனுபவித்து உடைந்து நொறுங்கி சின்ன பின்னமாகி கடைசியில் பரலோகத்திற்கு போய் சேர்ந்து விடுவார்கள். இறுதியில் பரலோகத்தை சென்று அடைந்து விடுவார்கள். ஆனால் துன்மார்க்கர், நமக்கு தான் ஒன்றும் வரவில்லையே, நமக்கு என்ன தண்டனை வந்தது, நான் தவறு செய்தேன், பாவம் செய்தேன், இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன, நான் நன்றாக தானே இருக்கிறேன் என்று சொல்லி துணிந்து துணிந்து பாவம் செய்து செய்து அவர்கள் அக்கிரமத்தில் பெருகி 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 கடைசியில் முடிவில் மரணம் அடைந்ததும் கொண்டு போய் பாதாளத்தில் போடப்படுவார்கள். தேவதூதர்கள் தூக்கி கொண்டு போகும்போதுதான் தெரியும் நாம் எங்கே போக போகிறோம் என்று. எல்லாவற்றிற்கும் மொத்தமாக பின்பு வைத்துக் கொள்வார் கர்த்தர் சரியானபடி. அவர் நீதியுள்ள தேவன், யாருக்கும் நீதி செய்யாமல் விட்டுவிட மாட்டார். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே.
அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்க ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இவ்வுலகத்தில் வாழும் வரைக்கும் அப்படி தோன்றும். எங்கு போய் சேருகிறோம் என்பதே முடிவு. பரிசுத்தவான்கள் எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், வலி வந்தாலும், வேதனை வந்தாலும் நம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருப்போம். உயிரே போனாலும், அந்த நிலை வந்தாலும், போனால் போகட்டும், கர்த்தர் எடுத்துக் கொடுக்க போகிறார் மீண்டும். நாம் இழப்பது ஒன்றுமே இல்லை. நாம் எதையுமே இழக்கப் போவதில்லை. நீதிமான்கள் எதை இழக்கப் போகிறார்கள்? பரிசுத்தவான்கள் என்னத்தை இழக்கப் போகிறார்கள்? ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் இழப்பதை போல நாம் இழக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பின்பாக போகிறோம். சீசர்கள் அப்படித்தான் போனார்கள், 12 பேரும். ஆனால் இன்று வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பரலோகம் வந்தது, வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அந்த பரலோகத்தில் எருசலேமில், புதிய எருசலேமின் வாசல்களில், ஒவ்வொரு வாசல்களிலும் ஒவ்வொரு சீசர்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்களின் சொத்து சுகங்கள் முடிந்தா போய்விட்டது, எல்லாம் திரும்பி வந்தது. உறவுகள் எல்லாம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்வோம். எல்லாம் சந்தோஷமா இதே பூமியில் வாழ்வோம். இந்த நிலங்களை நாம் கர்த்தருக்காக, நம் இடத்தில் இருக்கிற சிறு சிறு நிலங்களை கர்த்தருக்காக விட்டு கொடுப்போம். பரலோகத்தில் புதிய வானம் புதிய பூமியில் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய போவது நாம் தானே. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் இழப்பது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அதிகமாய் பெற்றுக்கொண்டுதான் வாழப்போகிறோம். இழப்பது போல கொஞ்ச காலம் பிரிந்திருக்க போகிறோம் நம்முடைய இந்த உலக ஐஸ்வர்யங்களை கூட. அதை கூட கர்த்தர் நம்மை விட்டு நிரந்தரமாய் பிரிப்பதில்லை. சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி போட்டு விட்டு வா, நான் பெரியதாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். பணம், பொருள், இவ்வுலக ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சிறிதளவு நம்மிடத்தில் இருப்பது. இதை இழந்து விட்டால் மிக பெரியதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் சொல்ல முடியாது நம் வாயால், நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் அவர் பெரியதாய். அப்படி இருக்க புரிந்து கொள்வோம், கர்த்தர் மிகவும் நல்லவர். இவ்வுலக வாழ்க்கையின் துன்பங்கள் நமக்கு நிரந்தரம் அல்ல, இது கொஞ்ச காலம். அனுபவிப்போம், பரவாயில்லை. சின்ன சின்ன பாடுகள் தான். பெரிய நல்ல காரியங்கள், பெரிய காரியங்கள், மிகப்பெரிய மேன்மைகள் நமக்காக காத்திருக்கிறது. அதை நோக்கி பார்த்து சந்தோஷம் அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.